எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் இருந்து இன்றைய சுதந்திர தின விழாவை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம் விடிந்ததா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற விஷயம். நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா, சரியா 12 மணி இரவில், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 12 மணி அடிச்சு முடிந்த உடனே இந்திய நாட்டுக்கு விடுதலை கிடைத்ததா அறிவிக்கப்படுது. அதுதான் ஆகஸ்ட் 15, 1947. சரி, இதுக்கு இன்னொரு வாசகம் என்ன இருக்குன்னா, சும்மாவா பெற்றது வந்தது சுதந்திரம் அப்படிங்கிறது தான் இன்னொரு வாசகம் இருக்கு. சும்மாவா வந்தது சுதந்திரம். இது பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மிக ஆச்சரியமாக தான் இருக்கும். சுதந்திரங்கிறது சும்மா கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான், தூக்கி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நிறைய வீரர்கள், நிறைய மக்கள் தன்னை தியாகம் செய்து தான் இந்த சுதந்திரத்தை பெற்றுள்ளார்கள். அன்றைய தினத்தில் சுமார் 30 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது 30 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருந்தது. அந்த 30 கோடி மக்களுக்கும் விடுதலை கிடைக்கிறதுக்கு யாராவது ஒரு நபர் தான் முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காலம் காலமாக நிறைய பேர் அதுல இருந்து வந்திருக்காங்க. பழமையான காலம் தொட்டு கிட்டத்தட்ட 100-150 வருஷங்களாக அந்த சுதந்திரம் பெறக்கூடிய அந்த சுதந்திரம் தரக்கூடிய அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள் மக்கள். அதில் தான் கடைசியா பல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு, அது நிறைய நூல்களை நீங்க படிச்சிருப்பீங்க. மகாத்மா காந்தி ஆப்பிரிக்காவில் ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டோன்னா அவர் மனதில் விதைத்தது தான் இந்த சுதந்திர தாகம்ங்கிறது. அதுல இருந்து தான் இந்த சுதந்திரம் கிடைச்சதா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இருக்கலாம், உண்மைதான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. சீக்கியர்கள் போராட்டம் ஒரு புறம், இந்து மகா சபையினுடைய போராட்டங்கள் மறுபுறம். எல்லாமே தீவிரவாதிகள் மாதிரி தான் அப்ப போராடினார்கள். அகிம்சை கையில் எடுத்தது மகாத்மா காந்தி மட்டும்தான். அதனால் இந்த கத்தியின்றி யுத்தமின்றி ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே நடந்த விஷயங்கள் தான். அதில் முத்தாய்ப்பா அமைஞ்சது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். இந்த சுதந்திர தின விழாவில் இதெல்லாம் தான் நம்ம நினைவு கூறணும். சும்மா ஒரு குத்துப்பாட்டு இருக்கிற படத்தை பார்க்குறதோ, அல்லது புது படங்களை ரிலீஸ் பண்ணுறதோ, அல்லது சலுகைகளை அறிவித்து பேப்பரில் வரக்கூடிய விளம்பரங்களோ சுதந்திர தினத்துக்கெல்லாம் மெருகூட்டாது. அதனுடைய அந்த தியாக வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவாதுங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சுதந்திரம்ங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு நபரை நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்கன்னா அங்கே எல்லாமே கிடைக்குது. சிக்கன்ல இருந்து எல்லா வகையான உணவுகளும் கிடைக்குது. அதுவும் பணம் கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். பிரியாணியே செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சிறைச்சாலையெல்லாம் ஆயிடுச்சு. அந்த காலம் மாதிரி வஉசி மாதிரி செக்கிழுத்தவர்கள்லாம் இப்போ யாரும் இல்லை. அந்த மாதிரி செக்கும் இப்போ சிறைச்சாலையெல்லாம் அருங்காட்சியகத்தில் தான் வச்சிருக்காங்க. நிஜமானதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே, அதாவது சாதாரணமாக ஒரு மக்கள் சொல்றது என்னன்னா, வெள்ளைக்காரங்க கையிலேருந்து கொள்ளைக்காரங்க கையிலுக்கு மாறிடுச்சுங்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை வியாபாரத்துக்காக தான் வந்தான். அந்த மேலை நாடுகளில் அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால அது உடல் சூடை தவிர்க்கிறதுக்காக மிளகு எடுத்துக்க ஆரம்பிச்சான். இந்த மிளகு அந்த காலத்தில் தங்கத்தை விட விலை அதிகம். போர்ச்சுகீசியர்கள் தான் அதனுடைய பலனை தெரிஞ்சு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது வியாபாரத்துக்காக. பின்னாலேயே பிரிட்டிஷ்காரனும் வந்தான். வியாபாரத்துக்காக வந்தவன் தான். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி, இதுல குறிப்பா சொல்லணும்னா அதுதான், மக்கள் கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தியையும் மூட நம்பிக்கையும் பயன்படுத்தி தான் இவன் உள்ள நுழைஞ்சது. அவன் முதல்ல கேட்டது வரி வசூல் பண்ற உரிமையை தான் கேட்டான். நம்மளுங்க தான் எதையும் தாங்க எதையும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரன் உள்ள நுழைஞ்சது ஜார்ஜ் கோட்டையில தான், தமிழ்நாட்டில் தான் உள்ள நுழைஞ்சது. ஆட்சியை இங்கிருந்து தான் ஆரம்பிச்சான் பிரிட்டிஷ்காரன். இதெல்லாம் வரலாறுகள் இருக்கு. வரலாறுகள் நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆளுநர் ரவி அப்பப்போ கூட சுட்டி காட்டுறாரு. வெள்ளைக்காரன் எழுதின வரலாறு நம்ம படிக்க வேண்டாம். ஆனால் வெள்ளைக்காரன் எழுதின வரலாறுலாம் நிஜமான வரலாறு. கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கணும். இவங்க தான் மாற்றிருக்காங்க.
தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அல்லது தனக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக கூட மாற்றி பேசலாம், அதெல்லாம் வேற. இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அவன் அங்கே நுழைஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் அவன் உள்ள நுழைஞ்சது வந்து அங்கே தான் வந்திருக்கான், ஜார்ஜ் கோட்டைக்கு தான் உள்ள நுழைஞ்சிருக்கான். ராபர்ட் கிளைவை தான் கடைசியாக அனுப்புகிறாங்க, இங்கே எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அவன் உள்ள நுழைஞ்சு தான் இந்தியாவை தன் வசம் ஆக்குனது வந்து ராபர்ட் கிளைவுங்கிற அந்த பிரிட்டிஷார் தான், வெள்ளைக்காரன் தான். இங்கே வந்தவொடனே வளங்கள் இருந்தது, நிறைய வளங்கள், மனித வளங்கள் இருந்தது, இயற்கை வளங்கள் நிறையா இருந்ததுனால அவன் ஆட்சி காலத்தில் செஞ்சதுதான் எல்லா திட்டங்களுமே. கல்லணையை தவிர டேம் அமைக்கிறது, இப்போ ஏற்காடு மாதிரி, ஊட்டி மாதிரி, பெங்களூர் மாதிரியான சிட்டிகளை வந்து நல்லா டெவலப் பண்ணதெல்லாம் அவங்க தான். அப்போ போட்ட ரோடு தான் இன்னைக்கு இருக்குது, அவங்க போட்ட இருப்பு பாதையை தான் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக பிரிட்டிஷ் ஆட்சி காலம் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொற்காலம் மாதிரி தான். அதனால தான் பெரியார் என்ன சொன்னார்னா சுதந்திரமே வேணான்னார். ஏன்னா சுதந்திரம் வாங்கிட்டா இது வந்து வெள்ளைக்காரங்கையிலேருந்து கொள்ளைக்காரங்கைக்கு வரும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் சுதந்திரம் வேணான்னார் பெரியார். சுதந்திரம் கொடுக்காதன்னார். பிரிட்டிஷ்காரருக்கு ஆதரவாக, அதாவது காங்கிரஸ் கட்சியில் பிரதான தலைவராக இருந்த, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற அந்த தந்தை பெரியாருங்கிற அந்த மூத்தவர் வந்து என்ன சொன்னார்னா, சுதந்திரம் கொடுக்காதீங்க, ஏன்னா அந்த பக்குவமோ ஒழுக்கமோ இன்னும் மக்கள்கிட்ட வரல, எல்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கான். இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இவங்க மூட நம்பிக்கையை வச்சு இன்னமும் வந்து சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் தான் பண்ணுவாங்க. கொடுக்காதுன்னு அவர் சொன்னது நிஜம், நான் படித்த வரைக்கும் அது நிஜம்தான், அதில் தவறு இல்லை. ஆனால் சொன்னதும் வந்து தவறு இல்லை. இப்போ இன்றைய சூழல் இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது அதுதான், எல்லா துறையிலையுமே ஊழல் புறையோடி போச்சு. எதுக்காக வாங்கினமோ அந்த சுதந்திரம் பயன்படாதையே போயிடுச்சு. இன்னும் வந்து அவங்க சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் கையிலேருந்து கொள்ளைக்காரன் கையில் சுதந்திரம் மாட்டின மாதிரி இன்னைக்கு சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு தெரியல. சொல்ல போனால் வெளியில் இருக்கிறத விட சிறையில் இருக்கிறது தான் இன்னைக்கு சுதந்திரமாக தெரியுதோ என்னமோ, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளே இருக்கான். ஒரு கொலை கேஸில் ஒருத்தன் மாட்டினான்னா போலீஸ் சொல்கிறான் அவன் மேலே 34 கொலை கேஸ் இருக்குது, 68 கற்பழிப்பு கேஸ் இருக்குது, ரேபரி கேஸ், இத்தனை கேஸ் இருக்கான். ஒரு கேஸ் ஆன உடனே அவன் உள்ளே போகணுமா வேணாமா? அப்போ நல்ல வாழ முடியலங்கிறதே சுதந்திரம் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் விடுதலை, நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலன்னு தான் அர்த்தம். பறையருக்கும் புலையருக்கும் விடுதலை கிடைக்கணுங்கிறார் பாரதியார். அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் மேலே வந்தால் தான் விடுதலை கிடைக்குங்கிறது பாரதியாரே பாடிறாரு. அவர் ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவர், அவரே பாடுறாரு யாருக்கும் விடுதலை கிடைக்கல இன்னும் அப்படின்றார். இந்த விடுதலை வந்து அவங்களுக்கெல்லாம் கிடைக்குங்கிறார். இது ஒரு பாட்டிலே ஏவிஎம் ஏப்ப செட்டியார் வச்சார். நாம் இருவருங்கிற படம் சுதந்திர காலத்துக்கு முன்னாலேயே வந்த படம். அதில் சொல்லுவார், ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. அதில் டிஆர் மகாலிங்கம் பாடக்கூடிய அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, விடுதலை விடுதலை விடுதலை. தெரியலன்னா நீங்கள் கூகுளில் போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி உண்மையான சுதந்திரம் அடைந்து விட்டோம்னா கண்டிப்பாக இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 140 கோடி மக்கள் தொகை, 150 கோடியோ 140 கோடி, எத்தனை கோடி மக்கள் தொகையாக இருந்தாலும் 1 கோடி பேத்துக்காவது இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை பற்றிய வரலாறு தெரியுமானா சுத்தமாக தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பின்னால் வந்தவன் அந்த சந்துக்குள்ளார பூந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்தி பெட்ரோல் அடிக்கிறான். அப்போ உங்கள் சுதந்திரம் அந்த இடத்துல பறிக்கப்படுது. ஒருத்தர் மேலே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறாரு, அவர் மேலே நீங்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த புகாரை வந்து போலீஸ் எடுக்கிறது இல்லை, பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறது இல்லை. சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கணும். சிஎஸ்ஆருங்கிறது வந்து உங்ககிட்ட புகார் கொடுத்ததுக்கான ஒரு ரசீதை போட்டு கொடுக்கணும். எந்த ஸ்டேஷன்லையும் போட்டு தரதில்லை. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ப்ரெஷர் பண்ணால் போடுறாங்க. ஆனால் அது நீதிமன்றம் வந்து இது வரைக்குமே நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி புகார் கொடுத்தோன்னா ரசீது கொடுக்கணும், ஒரு உத்தரவு போட ரசீது கொடுத்தாகணும். ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னா, ரசீது கொடுத்துட்டா அவங்க வழக்கை விசாரிக்கணும். வழக்கு நிஜமாக இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டால் கோர்ட்டுக்கு நடக்கணும். இந்த சிரமங்கள் எல்லாம் அவங்க தவிர்க்கிறாங்க. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதானா கண்டிப்பாக கிடையாது. அதாவது காவல்துறையிலையும் சுதந்திரம் கிடையாது. ஒரு நீதிமன்றத்துக்குள்ளார ஒரு வழக்கு போகுது அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே முதல் அட்டம்ப்ட் ஃபர்ஸ்ட்லேயே அதை கவனிக்கணும், அதை படிக்கணும். படிச்சுட்டு அது சரியா இல்லையான்னு பிறகுதான் ரிமாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இப்போ இல்லை. புகார் கொடுத்தவொடனே எஃப்ஐஆர் போட்டவொடனே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. பாயினா அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கீழ் கோர்ட் வந்து குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுது, ஹை கோர்ட் வந்து குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணது செல்லாதுங்கிறது ரைட்டு, இதெல்லாம் ஓகே. பட் அவர் பேசுனது
அதெல்லாம் தவறானது தானே. அடுத்தவருடைய சுதந்திரத்தில் தலையிடுறது தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் மனிதனுடைய சுதந்திரம் பறி போயிடுச்சு. மகாத்மா காந்தி சொல்றார், இரவு 12 மணிக்கு மேல ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியா என்றைக்கு போறாளோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. அது நிஜமானது. இப்பதானே பகல்லையே போக முடியலையே. ஒரு நகை போட்டுட்டு பகல்ல இளம்பெண்ணோ வயதானவங்களோ யாரும் போக முடியலையே. அப்ப சட்டம் ஒழுங்கு இல்ல, சுத்தமா இல்ல, 0% சட்டம் ஒழுங்கு. எல்லா துறையிலுமே ஊழல் புறையோடி போயிடுச்சு. நீங்க எங்க போனாலும் ஒரு விஷயத்தை உங்களால சாதிக்க முடியாது. அப்ப மனிதனுடைய சுதந்திரம் போயிடுச்சு, அவ்வளவுதான். இனி எந்த ஜென்மத்துக்கும் இந்தியாவுக்கும் மனிதனுடைய சுதந்திரம் வராது. மனிதர்களுக்கு தானே சுதந்திரம். மக்களுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா? இப்போ இந்த இந்திய நாட்டில் 78 வருஷம் ஆகுது. என்ன மிட்டாய் கொடுக்கறதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும்? எவ்வளோ பெரிய தலைவர்கள், எவ்வளோ பெரிய தியாகம். ஜெயில இருந்து 7 வருஷம் ஜெயில இருந்து வெளியில வராரு ஜவஹர்லால் நேரு வராரு. அந்த அம்மா வந்து ஒரு காப்பி போட்டாங்கிறாங்க, சீக்கிரம் கொண்டு வா, இந்த காப்பி குடிக்கிறதுக்குள்ளார பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பயம். அப்படி பெற்ற சுதந்திரம். மகாத்மா காந்தி அவங்க ஒய்ஃப், அந்த அம்மாவுக்கு, மகாத்மா காந்தியுடைய மனைவி கஸ்தூரிபாய்க்கு ஒரு நோய். அந்த நோய் வந்தா சிக்கன் சூப் குடிச்சா அந்த நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மகாத்மா காந்தி கிட்ட வந்து டாக்டர்கள் சொல்றாங்க, ஆங்கில டாக்டர்கள். காந்தி சொல்றாரு, என்ன இருந்தாலும் மனைவி தனி உயிர் இல்லையா, பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய மகாத்மா காந்தி சொல்றாரு, மனைவி கூப்பிட்டு சொல்றாரு, நீ உயிர் பிழைக்கணும்னா சிக்கன் சூப் சாப்பிடணுங்கிறாரு மருத்துவர். என்ன செய்யலாங்கிறாரு. அப்படி நான் உயிர் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா உங்க கொள்கை வந்து அகிம்சை கொள்கை. உங்க கொள்கையை நான் ஏத்துட்டு இருக்கேன். நான் உங்க மனைவி, நான் இறந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப யார் தேச தலைவர்கள் இருக்காரு? ஒரு தலைவர் இருக்காரு, நல்லா வீரவசனம் பேசுறாரு. திடீர்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த தலைவருடைய ஒரு நிர்வாணமா என் மேல படுத்து எழுந்திருக்கிற வீடியோ நீங்களே பாத்தீங்க இல்லைன்னு சொல்லி நிருபர்கள்ட்ட பேசுறாங்க. சுதந்திரம் அப்படியா இருக்கு? ஒரு அப்பலு கட்டுற கக்கன் இருந்தாரு பெருந்தலைவர் காமராஜர். அதெல்லாம் காலங்கள் மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரி இல்லை. இப்போ மனிதனுக்கு சுதந்திரங்கிறது அறவே போயிட்டு. ஆக நள்ளிரவில் பெற்றது இந்த சுதந்திரத்தை வந்து எப்படி அந்த சுதந்திரத்தை அடைந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதை படித்து அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிறர் சுதந்திரமா இருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே எந்த தலைவர்கிட்டையும் இன்னைக்கு வந்து அரசியல் மட்டும்தான். ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்ன வேலையோ அதை மட்டும்தான் பண்றான். யாருடைய சுதந்திரத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீங்க எதுவுமே வாங்க முடியாது. நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, இல்லை நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, நாம நினைக்கிற சுதந்திரம் வேற, அங்க கிடைக்கிற சுதந்திரமே வேற. வேலை வாய்ப்புகள் அறவே இல்லை. 80 கோடி பேர் வறுமையில சாகுறான். இத்தனை வருஷம் ஆகுது. மின்சாரம் எத்தனை தடவை கட் ஆகுதுன்னே தெரியல. வடிகால் வசதிகள் கிடையாது. என்ன பெரிய சுதந்திரத்தை நாம் அடைஞ்சிட்டோம். அதனால நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம் இன்றைய வரைக்கும் விடியவில்லைங்கிறதா நிஜமான உண்மை. பட் சுதந்திரம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நான் படித்த ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். அது இன்றைய இதுல வந்து ஆன்லைன்ல கூட கிடைக்கும். இன்றைய அதனுடைய மதிப்பு வந்து 820 ரூபா போட்டிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா தெரியும். அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து நள்ளிரவில் சுதந்திரம், தமிழாக்கத்தில் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு அந்த புத்தகம் வருது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். அந்த புத்தகம் இதுதான். ஒரு அற்புதமான புத்தகம் இது. இந்த புத்தகம் சாதாரண புத்தகமே அல்ல, ஒரு அற்புதமான புத்தகம். நீங்க இந்திய மக்களாக பிறந்திருந்தால், அல்லது இந்திய குடிமகனாக நீங்க வாழ விரும்பினால், அல்லது இந்திய குடிமகன் என்பது உண்மையானால், இந்த தேசப்பற்று உங்களுக்கு வர வேண்டும் என்பது உண்மையானால், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலாம் என்பது உண்மையானால், கண்டிப்பாக நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கட்டாயமாக படியுங்கள். வசதி இல்லாதவர்கள் அங்க உங்க பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் போய் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நீங்க படியுங்கள். அங்க இல்லைன்னா வாங்கி வைக்க சொல்லி நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாவது இந்த புத்தகத்தை படியுங்கள். மிகவும் அற்புதமான புத்தகம். இன்ச்சு பை இன்ச்சா எழுதியிருக்காரு. மவுண்ட் பேட்டனுடைய பிஏவா இருந்தவங்க 2 பேர், மவுண்ட் பேட்டனுடைய பர்சனல் செக்ரட்டரி 2 பேர், அவங்க எழுதின இந்த புத்தகம். அவங்க பேர் வந்து டொமினிக் லேபியர், லேரி காலின்ஸ் சொல்லி 2 பேர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 800 700 600 பக்கங்கள் இருக்கணும். புத்தகம் பெரிய புத்தகம் தான். பக்கம் இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு, புரியக்கூடிய அந்த நடைமுறை இருக்கு. அந்த எழுத்தாக்கம் வந்து ராகவன்கிறதான் இதை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த எழுத்தாக்கம் நல்லா இருக்கு. பதிப்பகம் வந்து அலைகள் வெளியீட்டகம், பதிப்பகம் VN ராகவன், மயிலை பாலு 2 பேர் தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அலைகள் பப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஒரு அற்புதமான புத்தகம். ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் கையில பைபிள் இருக்கிற மாதிரி இந்த புத்தகம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் இன்னொருத்தர் மேல நீங்க வன்முறையை செலுத்தாத ஒரு ஆன்மீக வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இந்த புத்தகம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். முத்தாய்ப்பா ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தியினுடைய அந்த அகிம்சைக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி அவர் கை கடிகாரத்தை பார்க்குறாரு. அவர் கடிகாரத்தை வந்து இடுப்பில் தான் வச்சுருப்பார், கையில் வச்சுருக்க மாட்டார், இடுப்பில் தான் வச்சுருப்பார். அதை எடுத்து டைம் பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, எதுக்கு அடிக்கடி டைம் பாடிக்கிறேன்? இல்லை நான் வந்து இந்த டைமுக்கு வந்து நான் ஒரு ஆடு வளர்க்குறேன், அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து நான் தீனி போடணும், இந்த டைமுக்கு நான் போடணும், நான் போய் போட்டு வந்துடுறேங்கிறார். அவர் போட்டு வந்தோன்னா அவர் கேட்குறாரு, சுதந்திரத்தை விட உங்களுக்கு ஆடுக்கு தீனி போடுறது முக்கியமானு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை விட எனக்கு அதுதான் முக்கியங்கிறாரு. ஒரு 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 சாதாரண விலங்குகள் மேலே இருந்த மகாத்மா காந்திக்கு உண்டான அந்த ஆர்வம் வந்து இந்த நாடு இந்த மாதிரி ஆயிடுச்சேங்கிறத அவர் வருத்தப்பட்டு தான் இறந்தார். 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருந்தாங்க. மகாத்மா காந்தியும் அவரை சுட்டு கொண்ட இவரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் கோட்சேவும் ஒரே நேர்கோடு தான். ஆனால் அது புரிதல் இல்லாத அது நடந்துட்டது. அது வேற சமாச்சாரம், அதுக்குள்ளார நாம் போக வேண்டாம். இந்த வரலாற்றை நீங்கள் முக்கியமாக தெரிந்துக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. மிக ஒரு அற்புதமான புத்தகம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம். நல்லிரவில் சுதந்திரம் விடியலைன்னாலும் என் மனசில் இருக்கிறதோட ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.